எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மதுரை ஆழ்வார்களில் ஆழ்வாரை அள்ளி செய்திய கண்ணீர் சொற்தாம்பு 5வது பாடல். பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நம்பினேன் பிறர் நன் பொருள் தம்மையும், நம்பினேன் பிறர் நன் பொருள் தன்னையும், நம்பினேன் மடவாரையும் உண்பலாம், செம்பொன் மாடத் திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் நின்றே. இது பாட்டு. நம்பினேன் பிறர் பொருள் தன்னையும், நம்பினேன் மடவாரையும் உண்பலாம், குன்றமாட குருகூர் நம்பி செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் நின்றே அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, நம்பினேன்னா விரும்பினேன்னு எடுத்துக்கணும். நம்பினேன்னா நம்பிட்டு போனேன்றது இல்லை. இடத்துல நம்பினேன்னா விரும்பினேன் பிறர் நல் பொருள் தம்மையும். பிறர் அதாவது அடுத்தவளோட பொருளுக்கு ஆசைப்பட்டேன்னு அர்த்தம். அது இந்த இடத்துல விரும்பினேன்னா மற்றவ பொருளுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லையா? பிறர் நல் பொருள் தம்மையும், அவகிட்ட இருக்க அவ விரும்பி ஏத்துட்டு இருக்கக்கூடிய நல்ல பொருள்ன்றது அவளுக்கு நல்ல பொருளா இருக்கு பார்த்தீங்களா? இவருக்கு நல்ல பொருளா தோன்றதான் அது. அவளுக்கு ரொம்ப விரும்பி வச்சிருக்கிற பொருளை எனக்கு கூடன்னு கேட்கறது. அதான் பிறர் நல் பொருள் தம்மையும், மற்றவாளுக்கு பிடிச்ச அவளோட பொருளை எனக்கு வேணும்னு கேட்கறது. நம்பினேன் பிறர் நற்பொருள் தன்னையும், மற்றவளோட பொருளை எல்லாம் நம்பினேன் எனக்கு கிடைக்கும்னு. நம்பினேன் மடவாரையும் முன்பலாம். மடவார்னா இளம்பெண்கள் தாசிகள் கூட சொல்லும். இளம்பெண்கள்ன்றது கரெக்டு. இந்த இடத்துல நம்ம வந்து தாசிகள்னு எடுத்துக்கோம். நம்பினேன் மடவாரையும் முன்பலாம். அந்த மாதிரி இருக்கிற இளம்பெண்களையும் அவங்க வந்து அவங்களையெல்லாம் நான் விரும்பினேன். அவங்களையெல்லாம் நம்பினேன்னா அந்த இடத்துல விரும்பினேன். மறுபடியும் நம்பினேன் மடவாரையும் முன்பலாம், இளம் பெண்களை எல்லாம் விரும்பினேன். அது மாதிரி எல்லாம் இருந்துட்டேன். செம்பொன் மாடன்னா அந்த இடத்துல நீங்க செம்பொன் மாடன்னு சிவந்த தங்கத்தாலான மாளிகைகள். ஒரு வீட்டுக்குள்ள தங்கத்தை ஒழிச்சு வச்சிருப்பா, ஆனா மாளிகையே தங்கத்தை இருந்துன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இருந்தோம். ஆழ்வார் திருநகரி மாளிகையே தங்கத்தால இழைச்சிருந்தாலும். அந்த காலத்துல தங்கம் வந்து ரொம்ப சாதாரணமா தெருவுல எல்லாம் வச்சுட்டு சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு விளையாடி இருந்தது அந்த காலத்துல. இப்பதான் தங்கத்துக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல பெரிய மார்க்கெட்லாம் உண்டாயிட்ட ஒழிய, ஒரு காலத்துல தங்கம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ தங்க காசெல்லாம் சாதாரணமா காக்காசு சேர்க்கறதுன்னு வச்சிருப்பா. கால்னா காக்காசு, தங்க காசு, காக்காசுன்னு வெறும் சும்மா மாசம் சம்பாதிக்கிறதே காக்காசு எடுத்து வைக்கிறேன்ட்டு ஒரு கால் காசுக்கு எடுத்து வைப்பா தங்க காசை. ஆனால் தங்கத்துக்கு வந்து ரொம்ப வேல்யூ. அப்போ எல்லாம் அவன் தங்கத்துக்கு வேல்யூவே கிடையாது. தங்கம் சாதாரணம். அதனால தான் இந்தியா ரொம்ப செழுமையான நாடு. அவளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பீப்புள் வந்து குறி வச்சது காரணமும் அதுதான். இவ்வளோ செழுமையாக ஒரு நாடு இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாத. அவன் தன்னிறைவு. இந்தியாவுக்கு வந்து தன்னிறைவு உண்டு. தானே தனக்கு தேவையான உற்பத்தி பண்ணிக்கிற அந்த சக்தி கெப்பாசிட்டி உண்டு. அதனால தான் இப்போ மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நம்ம மேலே குறி வச்சு வந்தது காரணமே அதான் செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கை. பொண்ணில் வந்து சாதாரணமாக அந்த ஆபரணங்கள்லாம் சர்வசாதாரணமாக பண்ணி போட்டு போகலாம். மாட்டுக்கு பட்டை அடித்து போடுறது பவுனில். இப்போ இதுக்கு சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அலங்காரத்துக்கெல்லாம் பட்டை அடித்து இதில் போடுறது இன்றைக்கி கோயிலில் நடக்கிறது இல்லையா? அதை வந்து மெருகேற்றி இதை இப்போ கோட்டிங் கொடுக்குறா, கோல்டு கோட்டிங். அப்போ எல்லாம் கோல்டுலேயே பண்ணியிருக்கா. அதுதான் சொல்கிறாருங்க, செம்பொன் மாட குருகூர் நம்பிக்கை. செம்பொன் மேலே பட்டை அடித்து அது மாதிரி அலங்காரப்பட்ட மாடங்கள் நிறைந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி நம்பிக்கை. திருக்குறுகூர்ல இருக்கிற நம்பின்றது நம்மாழ்வார். திருக்குறுகூர் நம்பிக்கை அன்பனாய். இந்த இடத்துல அன்பனாய்னா பக்தனாய், நம்மாழ்வாருக்கு பக்தனாய். அப்படி அது திருக்குறுகூர் நம்பிக்கை அன்பனாய், அவருக்கு பக்தனாய் அடியேன்றது தன்னை சொல்லிக்கிறார். அடியவன் ஆயிட்டேன் நான், அடியேன் வந்து நம்மாழ்வாருக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அப்படின்றார். பெருமாளையே சொல்ல, பெருமாளுக்கு அடிமை நம்மாழ்வாருக்கு அடிமை இவர். அதை சொல்றாங்க. திருக்குறள் நம்பிக்கை அன்பனாய் அடியேன்றது தானே சொல்லுகிறார். சதிர்த்தேன்கிறது வந்து விளங்கினேன்னு அர்த்தம். அடியேன் சதிர்த்தேன் என்று சிறப்பு பெற்றவனாக அப்படின்னு வச்சுக்கலாம். சிறப்பு பெற்றவனாக அடியேன் சதிர்த்தேன் விளங்கினேன். இன்னைக்கு நான் நம்மாழ்வாருக்கு தாசனா நான் என்னை மாற்றிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பொண்கள் பின்னாடியா இருக்கேன். பேரோட பொருட்கள் மேலாம் ஆசைப்பட்டேன். இப்போ நல்ல இளம் பெண்களை வந்து ஆசைப்பட்டேன். இளம் பெண்களை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்.
அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்மாழ்வாருக்கு அடிமையா அடியேனா நம்மாழ்வாருக்கும் அடியாரா நான் இப்போ மாறிட்டேன், இன்னிலேருந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மதுரை கவியாழ்வார். ரொம்ப அழகான பாட்டு இது. அதான் நம்பினேன் பிறனர் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்பெல்லாம் செம்பொன் மாட குருகூர் திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதுர்த்தே நின்றேன். இன்னைக்கு நான் இப்போ அவருக்கு வந்து தொண்டனா மாறிட்டேன் அப்படின்றார். நம்மாழ்வாருடைய தாசனா மாறிட்டேன்னு சொல்றார். இது மாதிரி இது திருவேங்கத்தப்பனார் கதை ஒன்று வரும் பின்னாடி, அதுலேயும் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய நம்பின் பேர், அவர் பேர் பெரிய கோவில் நம்பின் பேர் திருவேங்கத்தமுதனாருக்கு. அமுதனார்னு பேர் கொடுத்ததே இப்போ ராமானுஜர் தான் அவருக்கு. திருவேங்கத்தமுதனார் அவன் தான் முன்னாடி கோயிலை எல்லாம் பண்ணியிருக்கார். நான் சொல்கிறேன், அது திருவேங்கத்தமுதனார். நம்ம அந்த அவரோட பாட்டு இருக்குது, 100 பாட்டு இருக்குது. ராமானுஜர் நூற்றந்தாதின்னு 100 பாட்டு இருக்குது இந்த சாத்தமிழ் பாசனங்களில். அந்த பாசனத்தை சொல்லும்போது அந்த திருவேங்கத்தமுதனார் அமுதனார் கதையை சொல்ல முடியாது, முன்னாடி சொல்ல முடியாது இருக்கும். அப்போ நான் இது எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி அடியார்களுடைய தொண்டை அவரை பணிஞ்சு இருக்கிறவளுக்கு வந்து இன்னும் மதிப்பு ஜாஸ்தியாக. அதுதான் நம்மாழ்வாருக்கும் அடிமையாக நான் இருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார். அருமையான பாட்டு. நாளைக்கு வந்து 6வது பாட்டை கேட்போம். தேங்க்யூ.